portion of PYQs. First question is select the correct option to complete the given sentence. The officer looked into the matter. இப்போ இதே ஆப்ஷன்ஸ்ல மித்தது வச்சு பார்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டான மீனிங் வந்து கன்வே ஆகும். The officer looked to the matter என்ற ஆப்ஷன் மீனிங் கன்வே ஆகல. the matter இந்த matter உள்ள போய் பார்க்கணும். Officer looked into the matter he was examining something. அடுத்து the light dashed off while I was writing. The light went off while I was writing. இப்போ லைட் வெண்ட் ஆஃப் வைல் அப்படின்னா நான் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இது முடிஞ்சிருச்சு. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஐம் டூயிங் சம்திங் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் ஆனது நம்ம பாஸ்ட் டென்ஸ் தான் சொல்லணும். அப்போ கோர்ஸ் வராது. இப்போ இந்த லைட் வெண்ட் ஆஃப்னு போடலாம். வைல் ஐ வில் ரைட்டுங்கிறது வெண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் மீனிங் டஸ் நாட் கன்வே. த லைட் வெண்ட் ஆஃப் வைல் ஐ ஆம் ரைட்டிங்னா இங்கே வெண்ட் ஆஃப்ன்றது பாஸ்டில் இருக்கும்போது இங்கே வரதும் பாஸ்டில் தான் இருக்கும். அப்போ வாஸ் ரைட்டிங். To choose the correct antonym for the underlined word from the option given. They tried to harness the ultimate secret. Harness அப்படின்னா ரிலீஸ் பண்றது. இது வந்து ஆண்டனிம் இவங்க கேட்டிருக்காங்க. ஹார்னஸ் அப்படின்னா ரிலீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சினானிம் வந்து எப்படின்னா கட்டி வைக்கிறதுன்னு அர்த்தம். சினானிம் ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸோட ஹார்னஸ் சொல்லுவோம். ஹார்ஸோட ஹார்னஸ். அப்போ இந்த இடத்துல ரிலீஸ் பண்றதுன்றது ஒரு ஆப்போசிட் மீனிங். ரிலீசிங் ஹார்னஸ் to tie up something is known as harness. Release. His look is whimsical. Whimsical அப்படின்னா இவங்க என்ன கேட்காங்கன்னா ஃபைண்ட் த ஆண்டனம் தான் கேட்குறாங்க. மாடர்ன் கிடையாது, இமேஜினரியும் கிடையாது, ஃபேண்டாஸ்டியும் கிடையாது. அன்ரியலா இருக்கிறது, ரேஷனலா இருக்கிறது, இதுதான் whimsical சொல்லுவோமா. அன்ரியல் கூட வராது. இந்த 1 and 2 3 5 இது எல்லாமே வந்து whimsical தான் வரும். whimsicalங்கிறது எப்படின்னா ஒரு ஆர்பிட்டரியான ஸ்டேட். நாட் சோ கிளியர் அதுதான் whimsical. ரேஷனலா இருக்கிறது. ஐடென்டிஃபை தி வேர்ட் which is not a verb. வெர்பா இல்லாதது எது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆங்கிரி இது வந்து அட்ஜெக்டிவ்ல இருக்கும். ஒரு ஆங்கிரி பர்சன்னா சொல்லுவோம். ஆங்கிரின்றது ஒரு குவாலிட்டி. அது யாரை பத்தி பேசுனா ஒரு நவுனை பத்தி பேசுறது ஆங்கிரி. அப்போ எதுல போயிருந்தா அட்ஜெக்டிவ்ல போயிடும். ஹீ பிளேஸ்ன்னு சொல்லுவோம். ஹீ பிளேஸ் கிரிக்கெட். அப்போ இது ஒரு verb. ஹீ ப்ரிப்பேர்ஸ் டின்னர். ஹீ ரைசஸ் த நெட். இது எல்லாமே verb. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் இந்த காலம் ஏ வித் காலம் பி. டிபெண்ட் ஆன் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்க சார்ந்து இருக்கிறது. அப்போ ரிலே ஆன். attend to option வச்சு பார்த்தோம்னா to pay a lot of attention to something or somebody அப்படின்னா attend to. To sit or lie down in a warm and protected placeல இருக்குது. nestled up ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி. fuss over அப்படின்னா make much of thing of no important. ஏதோ உன்னை பத்தி நிறைய இது இம்பார்ட்டன்டே இருக்காது பட் ஆனால் ஓவரா கிரியேட் பண்றது தான் fuss over. 3-1-4. Which of the following sentence is correct? Few people know the way, didn't they? Next option is few people know the way, did they? Correct in the case. Few people know the way, don't they? Know in the past tense தான். Past tense வரப்போ கண்டிப்பா don't go do வராது. did they வா didn't they வான்னு பார்த்தா few அப்படின்றது வந்து கொஷின் டேக் மாதிரி யூஸ் பண்ணா didn't they வரும். At identify the simple sentence. Simple sentence தான் கேட்கலாம். சிம்பிள் சென்டென்ஸ்னா ஒரே மெயின் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ரெண்டு திங் இருக்கா வேர்ப்ல. ஃப்ரேஸ் ஒன்று இருக்கு, கிளாஸ் ஒன்று இருக்கு. ஃப்ரேஸ்னா என்ன எப்படி கண்டுபிடிப்போம்? நான் ஃபைனைட் வேர்ப் வந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளாஸ் வரல அப்படின்னா வந்து ஒரு ஃப்ரேஸ் சொல்லுவோம். ஸோ நான் ஃபைனைட் வேர்பு
இருந்தா அது கிளாஸ், அப்படி இல்லைன்னா அது ஃப்ரேஸ். ஸோ இப்போ இங்கே என்னன்னா ஒரே ஒரு மெயின் கிளாஸ். இஃப் யூ பர்மிட் மீ ஐ வில் கோ. இஃப் யூ பர்மிட் மீ ஐ வில் கோ. இந்த இடத்துல இது சப்ஜெக்ட் தான், இதுவும் வெர்பு தான், இதுவும் சப்ஜெக்ட் தான், இதுவும் வெர்பு தான். ஆனா முன்னாடி ஏதோ ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷனை போட்டு வந்திருக்கு, அதனால இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸா மாறும். ஐ வில் கோ அவே இஃப் யூ கிவன். சேம் சப்ஜெக்ட் ஒரு வேர்பு. மெயின் கிளாஸ் எப்போதும் எப்படி தான் இருக்கும்னா ஒரே ஒரு சப்ஜெக்டும் ஒரே ஒரு வேர்பையும் வச்சிருக்கிறது தான் மெயின் கிளாஸ். சேம் இங்கேயும் இஃப்ன்ற ஒரு சபார்டினேட் கன்ஜெக்ஷன்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதனால இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். யூ பர்மிட் மீ அண்ட் ஐ வில் கோ. அண்ட் வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ். காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு பேன் பாய்ஸோட கன்ஜெக்ஷன் எது வந்தாலும் அது காம்பவுண்ட் சென்டென்ஸ். வித் யோர் பெர்மிஷன் ஐ வில் கோ அவே. இப்போ இந்த இடத்துல வித் யோர் பெர்மிஷன் ஐ வில் கோ அவேல ஐ வில் கோ மட்டும்தான் சப்ஜெக்டும் வேர்ப் மாதிரி இருக்கு. அப்போ இதுதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஆர்னமெண்டட் அப்படின்னா இங்க என்ன கேட்பாங்க, ஆண்டனிம்ஸ் தான் கேட்பாங்க. ஆர்னமெண்டட்னா சம் கைண்ட் ஆஃப் ஜுவல்ஸ் அதெல்லாம் இருக்கிறது ஆர்னமெண்டல். ஆப்போசிட்டுக்கு பிளைன். ஐசோலேஷன்னா தனியா இருக்கிறது, யூனிஃபிகேஷனா சேர்ந்து இருக்கிறது. இன்ஃபைனைட் அப்படின்னா நிறைய இருக்குது, லிமிட்டடா இருக்கிறது. டாசில் அப்படின்னா டாஸ்லிங்கா இருக்குது, பிரைட்டா இருக்குது, இங்க டார்க்கா இருக்குது. நெக்ஸ்ட் put the following sentence with SVIOD கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் பிரிச்சுன்னா ஹீன்றது சப்ஜெக்ட், கேவ்ன்றது verb, her a lot. He gave what into question answer. He gave her a lot. Last night I had a bad dream. Okay. Lucky presented the youngest one, which means the youngest one puppy to her friend. Lucky presented what? Henry gave her a pen yesterday. Henry gave her what? A pen. When? To whom? Yesterday. When and question answer பண்றதுனால urgent. அர்ஜென்ட்டுக்கு என்னன்னு சொல்லுவோம்? when, how, why, urgent of place, time அந்த இதெல்லாம் சொல்றது. Comprehensive. India possesses a variety of forests and natural vegetation. We have a tropical evergreen forest in Western Ghats and semi-evergreen forest in Odisha. Which of the following is not? There is no forest in India. Because the sentence does not have a verb. Raise verb, open verb, don't make verb. அது மட்டும் verb இல்லை. Suitable prepositional கேட்டிருக்காங்க. Dogsனாலே be aware of dogs when you enter the stranger place. Be aware தான் சொல்லுவோம். Knife plural form knives. F க்கு பதிலா VES.